கந்தர்வனான தனுங்கிறவன் தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி மகிழ்ந்தான். ஒரு நாள் தன்னோட உருவத்தை பயங்கரமா மாத்திக்கிட்டு ஸ்தூல சிறுசுங்கிற ஒரு முனிவர் கிட்ட போய் அவரை பயமுறுத்தினான். தவத்துல ஈடுபட்டிருந்த முனிவர் திடீர்னு தனக்கு எதிரா ஒரு பயங்கரமான உருவம் நிக்கிறத பார்த்து பயந்து போய் அலர்னாரு. அதன் பின்னால வந்திருக்கிறது ஒரு கந்தர்வன் தான் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான உருவத்தை கொண்டு என்ன பயமுறுத்தினதுனால உன் உருவம் நிரந்தரமா பயங்கரமா மாறும்னு அவனை சபிச்சாரு. அரக்கன் மாதிரி தோற்றம் கொண்ட இந்த தனு இந்திரன் கிட்ட மோதுனான். இந்திரனோ தனுவை தன்னோட வஜ்ராயுத்தனால அடிக்க அவனோட தலை மார்புக்குள்ள போயிடுச்சு. என் பசிக்கு நான் என்ன செய்வேன், இந்த உருவத்தோட நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு இந்திரனை பார்த்து தனு கேட்க இந்திரனோட ஆசையோட அவனோட வயிற்று பகுதிக்கு மேல ஒரு கண்ணும் வயிற்றுல ஒரு வாயும் உண்டாச்சு. இந்திரன் தனுவை பார்த்து மகாவிஷ்ணு ராமர அவதாரம் எடுத்து இங்க வருவாரு, அவர் கையால நீ இறக்க உன்னோட பழைய உருவத்தை நீ திரும்ப பெறுவ அப்படின்னு சொல்லி இந்திரன் சொன்னாரு. அதன்படியே வனவாசத்துல சீதா தேவியை தேடி ராமர் வரும்போது அரக்கனான கபந்தனை கொன்னு அவனோட உடலை எரியூட்ட எரிஞ்ச உடல்ல இருந்து அழகிய கந்தர்வன் எழுந்து ராமரை வணங்குனான்.